வணக்கண்டா மாப்பிள்ள. வாடகை வீட்டிலேருந்து காலையில் மணி 9:30 10 மணி ஆகுது. சாமி கும்புறேங்கிற பேரில் 1 hour வேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் எனக்கு நானே பேசிக்கிறேன். வேறு என்ன பண்ணுறது? உங்ககிட்ட பேசியும் பார்த்தேன், புலம்பியும் பார்த்தேன். டைமுக்கு சாப்பாடு கிடைக்கவே மாட்டேங்குது. அதுலேயும் வீக்கெண்ட் ஆனால் இன்னும் கொஞ்சம் வீக் ஆயிடுறா. காலையில் எழுந்திரிச்சு சமைக்கவே மாட்டேங்கிறா. இல்லைங்க, நான் ஏஞ்சிக்கிறதே 7 மணிக்கு. சாமி கும்பிடணும் இல்லையா, அதனால சாமி கும்பிட்டுட்டு. என்ன சாட்டர்டே என்ன சாமி கும்பிடுற? சாட்டர்டே இல்லைங்க, சாட்டர்டே ஆனா சாமிக்கு லீவ் சொல்லிருக்குல்ல. எதுக்கு சாட்டர்டே எதுக்கு சாமி கும்பிடுற? சாட்டர்டே லீவ் விடாம எதுக்கு சாமி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க? நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கும்பிடுறதே இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நாள், இந்த மாதிரி நாட்கள் தான். அதுல எதுக்கு நம்ம சாமியை வந்து சாமி மேல இருந்து பேசுவோம். நான் உங்ககிட்ட கேட்டேனா, நானே காலைல தூங்கின்னு இருக்கேன். காலைல எழுந்துச்சு என்ன எதுக்கு எழுப்பி விடுற? மணியை வேற நீங்கன்னு அழிக்கிற காது கிட்ட வந்துன்னு கேட்கும் சாமி. இல்ல அப்படிலாம் முருகா மன்னிச்சிரு, தெரியாம சொல்லிட்டேன். ஆனாலும் உன்னை டிஸ்டர்ப் பண்றாங்க இவங்க ரொம்பவே. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இவனும் ஒரு முறைக்கிற பக்தன் தான். ஆனாலும் வந்து அது ஏன் எதுக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை விட இப்ப சமையலுக்கு வா. என்னதான் செய்யற நீ? காலையில எழுந்துச்சு ஆல்ரெடி தக்காளி வெங்காயம் எப்பவும் போல வழக்கம் போல நான் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நீ வந்தா ஆமா இவன் தான் கட் பண்ண. ஏன்னா கொஞ்சம் லேட்டா ஆயிடுச்சு, அதனால எப்பவுமே லேட்டா மட்டும் நான் சாமி கும்பிட்டுட்டு வரதுக்கும் கரெக்டா இருந்தது. 10 நிமிஷம் கட் பண்ணி வைக்கிறதுக்கு உனக்கு அவ்வளவு இது. என்ன செய்யற? திரும்பவும் வடையா? ஒரு தடவை வடை நல்லா இருக்குன்னு சொன்னதுக்காக திரும்ப வடையவே செய்யக்கூடாது. என்ன செய்ய போற? நேத்து வந்த உடனே கேட்டான், வடக்கறி செய்றியா பாப்பா அப்படின்னு. அதனால இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வர்றத நிறுத்தணும். நான் வந்து இந்த 1 மாசம் நான்வெஜ் திங்காம இருக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டம். அதுவும் என்ன மாதிரி ஒருத்தனுக்கு என் கூட பழகணுங்களுக்கு தெரியும். நான் நான்வெஜ் இல்லாம தூங்கவே மாட்டேன். திருப்புனாவே அதுதான் வருது. சரி, இந்த மாதிரி நான் அது எப்பயாவது 1 நாள் 2 நாள் சாப்பிடாது. கர்மா என்ன இப்படி நாருது? இப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இங்க பாரு, அந்த மாதிரிலாம் பண்ண நான் வீடியோவே எடுக்க மாட்டேன்டி. எதுக்குடி அவங்க வாயில இருக்கிறதே கேட்டுக்கிற நீ? தேன் ஊத்தி எப்படி வடக்கறி? கான்டினென்டல் டிஷ். கான்டினென்டல் அப்படின்னு செஞ்சு நான் தரேன் உனக்கு. சோ வெல்கம் டு திவோஸ் கான்டினென்டல் டிஷ். எதையாவது சொல்லி கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க. அதடி வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். திவு மினு சரி, என்னதான் செய்ய போற அப்ப? அதான் சொன்னேனே, கான்டினென்டல் டிஷ். கான்டினென்டல் டிஷ்னு பருப்பு அரைச்சு வச்சிருக்க. சரி, சும்மா சொன்னேன். வடகறி செய்ய போறேன். நல்லா தலைக்கறி தொடக்கறின்னு தின்னு வளர்ந்த வண்டினா இப்படி இந்த வடகறி செய்ய வச்சிட்டீங்களே. சி, பஞ்சு டைலாக் மட்டும் குறைச்சல் இல்லைன்னு இவனுக்கு மட்டும் எங்கேருந்துதான் டக்குன்னு யோசிச்சு சொல்றானோ. வேற வழி இல்லை. இல்லைன்னா ஒரு புருஷனா இருக்கிறதுக்கு தகுதி இழந்துருவோம். அது எல்லா புருஷர்களுக்கும் தெரியும். இல்லைன்னா சமாளிக்க முடியாது. அப்படிங்கிறதுக்குள்ள யோசிச்சு சமாளிச்சு நம்ம ஆன்சர் சொல்லலைன்னா அருவாமனையில் வெட்டு விழப்படும். 3 துண்டு தொடக்கறி மாட்டாங்க. அதனாலதான் இவன் செய்யறா போலங்க. இதென்ன குடும்ப டிஷா? இது குடும்ப டிஷ் எல்லாம் எப்பவும் போல மாமியார் ரெசிபி. அது மாமியார் ரெசிபியும் இல்ல, அவங்க ரெசிபியும் இல்ல. இது வந்து என் ரெசிபி. எங்க வீட்டுல நாங்க வந்து நான் தான் செய்றேன். நீதான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா வடகறிக்கு? நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உன காரி துப்புறதுக்கு? வடகறி வேணும்னா கடையில வாங்கிதான் நாங்க செய்வோம். அது 10 ரூபாய் கொடுத்தா போதும். அப்போ மீன்ஸ் ஒரு 3-4 வருஷம். ஆமா, இவ வந்து அனகாண்டா தங்கச்சி மாவ அப்ப டைனோசர் காலத்துல பிறந்திருப்பா போல. இல்லைங்க, எங்க தெருவுல விற்பாங்க. ரோட்டு கடையில எதிர்க்கும் இல்லையா, அதுல வந்து அவங்க வித்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி வடகறி, இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி அப்படின்னு சொல்லி. அது எங்களுக்கு வேணும் அப்படின்னா நானே என் தங்கச்சி போய் வாங்கிட்டு வடகறி வாங்கிட்டு நல்லா வாங்கிட்டு வரோம். நல்லா டேஸ்டா இருக்கும். ஆனா அந்த என்னது டேஸ்டே இல்லை. பட் செய்யறது எனக்கு பெருமை.
உங்க வீட்டுல செஞ்சிருக்காங்களா? எங்க அம்மாவுக்கு வடகறின்னா என்னன்னே தெரியாது. அதனாலதான் நான் சொல்றேனேடி, தொடக்கறி தலைக்கறி மட்டும் தான் நாங்க சாப்பிடுவோம். இதுல நான் ஜெயிச்சிட்டேன், வெற்றி பெற்றேன். இதெல்லாம் ஒரு பெருமையாடி. ஏன்டி சாப்பிடுறீங்க போட்டு? ட்ரெஸ் வேற லூசா. நெவர் மைண்ட்னு வேற எழுதி வச்சிருக்கிறேன். இவங்கள நான் எப்பயோ நெவர் மைண்ட் தான், நீ சமைக்கிறது தான் சாப்பாடு. இவன் என்னதான் என்ன கலாய்ச்சாலும் நெவர் மைண்ட் தான் என் மைண்ட். என்னென்ன சொல்றான் பாருங்க. இது ஒரு பெருமை இருக்கு தெரியுமா எனக்கு? என்ன பெருமை? வடகறி எங்க கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? எங்க கண்டுபிடிச்சாங்க? எங்க ஊர்ல தான் கண்டுபிடிச்சாங்க. உங்க ஊரு திருவள்ளூர்ல கண்டுபிடிச்சாங்களா? சென்னை மாநகரம். சென்னை மாநகரம் தெரியும். உங்க நகரத்துல கண்டுபிடிச்சாங்களா? எங்க கண்டுபிடிச்சா எங்க ஊட்டாண்ட தான் கண்டுபிடிச்சாங்க. உங்க ஊட்டாண்ட எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். உங்க ஊட்டாண்ட ஆய வடை சுடும் போதே தெரிய முடியும் அந்த வடையை மிச்சம் போனதை உங்க அம்மா எடுத்து வடகறி போடுவாங்கன்னு. சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் இலை, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சோம்பு போட்டு நல்லா அதை வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், அப்புறமா பச்சை மிளகா அதை போட்டு நல்லா வெங்காயம் நல்லா கண்ணாடி ஃப்ளேமில் வந்ததுக்கப்புறமா தக்காளி போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதை நல்லா வதக்கணும். அது சைடில் இந்த வடையை வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா, இந்த தோசைக்கல்லை வச்சு எண்ணெய் தடவி அந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஆனால் ஒரு சில பேர் இட்லி குண்டலில் வேக வச்சு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி பண்ண தெரியும். ஆனால் உருண்டை குழம்பையும் அப்படி தான் பண்ணுவாங்க. உருண்டை குழம்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறதும் அப்படி தான். ஆனால் நான் வந்து இப்படி தான் நான் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் நான் பண்ணுறேன். சரி, இது குழம்புக்கு பட்டை வெங்காயம் தக்காளி இல்லையா? அப்போ வடைக்கு நம்ம வந்து வடை அதனால தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி வச்சுட்டு காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சோம்பு, அப்புறம் தேவையான அளவு உப்பு. நம்ம இதுலயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுனால இதுல நம்ம இஞ்சி பூண்டு போடணும். ஏன்னா ஃபுல்லா அதுவே வடையில இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுவாங்களா? நான் ஃபர்ஸ்ட் டைம் போடுவாங்க, நல்லா இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு நாங்க 2 பேர் தான், நிறைய எல்லாம் செய்யறதுல முடியாது. அப்ப மத்தியானமும் வச்சு இது பண்ணா அவனுக்கு இது வரும். சொல்லு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏங்க போடுவாங்க, இஞ்சி பூண்டு கம்மியா போடுவாங்க. இதுலயே கொஞ்சோண்டு இஞ்சி போடுவாங்க. ஆனா நான் போடல. இதுலயே இஞ்சி நான் வெட்டி வச்சிருக்கிறதுனால நான் போடல. ரொம்ப அதே ஃப்ளேவரா இருக்கும்னால நான் போடல. சோ அதுல வந்து வெறும் பருப்பு மட்டும் தான் போடணும். ஆமா, பருப்பு, காஞ்ச மிளகா காரத்துக்கு, அப்புறமா சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சு வச்சிருக்கேங்க. காட்டு. சோ இதை வடை தோடணும். இது வடை. எண்ணெய் எல்லாம் சுட்டுருவியா தவால? உங்ககிட்ட பேசிட்டே இருந்து இது கரைஞ்சிரும். அதனால இதுல வந்து கொஞ்சோண்டு கொஞ்சம் கம்மி. இது வந்து நாங்க கல்லு, ஓட்டக்கல்லு சில வடை சுடுறதுக்கான இந்த மாதிரி எமர்ஜென்சி வடை, அப்புறம் புரோட்டீன் தோசை, மெக்னீசியம் தோசை, கால்சியம் தோசை எல்லாம் இதுல. நல்ல தோசைக்கு வேற கல்லு. நல்ல தோசைக்கு அயன் நம்மளுக்கு உடம்புல இருக்கிறதுனால அயன் தோசை. இருக்கிறதுனாலயா? இரும்பு இல்லாதனால வரணும்னுக்காக. சரி, கையில பசைற கேள்வியா சரி, ஓகே சரி டிஸ்டர்ப் பண்ணல, பதறாம செய்யதே, தப்பா செஞ்சு வச்சிராத. இப்படி உருண்டை பிடிச்சி இப்படி வச்சிருங்க. ஓகே, என்ன இவ்வளவு பெரிய வடையா இருக்கு? ஆமா, அது கொஞ்சம் சூடானா போதும், ரொம்ப சூடாகணும் அப்படின்லாம் கிடையாது, வேவணும் அப்படின்லாம். நம்ம இதுல கொஞ்சம் இது வச்சுட்டு நல்லா ப்ரௌனிஷா வரும். வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதுல குக்கர்ல போட்டு ஒரு விசில் விடணும். அப்பதான் நல்லா குழஞ்சி நல்லா வரும். அதனாலதான் மக்களே, இவ செய்யறது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியாது. வீடியோ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். தப்பா இருந்தா கிளிங்க, கரெக்டா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. தப்பா இருந்தா கிளிங்க, திட்டுங்க. வாடிக்கைய போய் வாங்கிக்கிற நீ. அவன் தப்புனா எனக்கு தெரியணும்ல, அப்பதான் ஆமா தப்பு அப்படின்னு தெரியும். நான் வந்து இதுல கடலை பருப்பு தான் போட்டிருக்கேன். ஏன்னா வடைக்கு எப்பவுமே கடலை பருப்பு தான். ஸோ இது நாங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வடையாக இருக்குது. ஒரே வடையாக சுட போகிறோம் நாங்கள். ஏன் அடப்பாவி, நீ முன்னும் பின்னும் சாப்பிடு. ஆனால் நிறைய சாப்பிட்ருக்காங்க, நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஆனால் எல்லாத்துக்கும் வந்து பார்க்க மாட்டேன். இப்போதான் வீடியோ எடுத்து பார்க்கறதுனால. வடைனா என்னடி எண்ணெயில தாண்டி சுடணும். நீ என்னடி வெறும் கல்லில் தோசை சுடுற மாதிரி அடை மாதிரி சுடுற? அடக்கறியா வடகறியா ஒழுங்கா சொல்லு. ஏங்க இவன் என்ன நினைச்சுக்கிட்டான், வடையை சுட்டு நல்லா போட்டுட்டு மீதி இந்த வடையில நம்ம கறி போட்டு செய்வோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா ஒரு சில பேர் அப்படியும் செய்யறாங்க. அப்படி பண்ணாலும் அது வேற டேஸ்ட். அந்த மாதிரி நான் சாப்பிட்டது கிடையாது. ஆனா இந்த மாதிரி பண்ணா இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனாலதான் ஃப்ரெஷ். இவன் வந்து ஃப்ரெஷ்ஷா தான் எல்லாம் சாப்பிடுவாங்களாம். இவன் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெஷ்ஷா தான் சாப்பிடுவாங்க. எங்க அம்மா ஒன்னே மாதிரியே பேசுறாமா.
அண்ணனைக்கு செஞ்சது அண்ணனையே சாப்பிட்டுருவாங்களாம். இவங்க வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்களா? பாருமா ஒன்னே மாதிரியே கையெல்லாம் காமிச்சு பேசுறாமா அவ. நேத்து வச்சத இவனுக்கு நான் தந்ததுக்கு நான் எங்க வீட்லலாம் அப்படி இல்ல அப்படின்றாங்க. மை ஃபேமிலி டோட்டல் டேமேஜ். சோ வடை தவால இருக்குது. ரோலிங் ஆகுது. பாப்போம் எந்த அளவுக்கு. இந்த மாதிரி நல்ல திருப்பி போடும்போது அந்த பிரவுனிஷ் உங்களுக்கு கிட்ட காட்டு. உடையாம திருப்புவியா? நான் அப்படி இல்ல, நான் அந்த அளவுக்கு செஃப் ஆவல. என்ன ஆவல? நான் நார்மல் டிவோ செஃப்பா இருக்கேன். இந்த லேபுக்கு போதும். இந்த மாதிரி போதும். உடஞ்சு கிடந்து வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி திங்கிறதுக்கு ஒரு அடிமை எலி இருக்கு. தெரிஞ்சு போத்துருவோம் வேலை என்ன. எப்படினாலும் உதிரி அதான் சாப்பிட போறேன். அது எப்படி சாப்பிட்டா என்ன? இது எப்படி தெரியுமா இருக்கு? லட்டை உடைச்சு கையில கொடுத்து பூந்தியாக்கி சாப்பிடுற மாதிரி இருக்குது. ஆமாங்க, உருண்டையாதான் வேணும். உருண்டை பண்ணாதான் அது லட்டு அப்படின்றா. எப்படியும் பிச்சு தான் சாப்பிட போறேன். அது பூந்தியா இருந்தா லட்டுவா இருந்தா உள்ள போறதானே சோத்த இது வழியா தின்னுவியா? ஓகே, இது வேற வரைக்கும் காத்திருப்போம். இந்த பக்கம் குழம்பு ரெடி ஆகுது. எப்பவும் போல பட்டை கிட்ட கையில கிடைக்கும் பிரியாணி பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு கிராம்பு இலை அதெல்லாம் போட்டுக்கோங்க. ஆனா இந்த இது நிறைய இதெல்லாம் போட்டீங்கன்னா அதுவே ஃபிளேவர் இருக்கும். கொஞ்சம் ஏலக்காய், அப்புறமா இந்த ஒரு பட்டை, அப்புறமா அந்த கிராம்பு 2 போட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, முடிஞ்சுதுங்க. அவ்வளவுதான். அப்புறம் வெங்காயம் தக்காளி சோம்பு போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உடஞ்சுதாங்க வரும். எப்படி உடையாம திருப்புற? இந்த அளவுக்கு நீ திருப்புறதே பெரிய விஷயம். இப்படி திவு வாதுகள்லாம் சொல்ல முடியாது. அவ்வளவுதான். இந்த மாதிரி இந்த மாதிரி இது வந்தா ரொம்ப வேக வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா வந்துச்சுனாலே போதும். நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சலே. ஆனா இங்கெல்லாம் செதறிடுச்சு கைஸ். அது நம்ம கிளீனா தான் வச்சிருக்கோம். அதை எடுத்து வாயில போட்டிருப்பா. நான் கேமரா எடுக்கலன்னா லைட்டா கருப்பாம்பூச்சி வேற போச்சு. அப்படி கருப்பாம்பூச்சி போச்சா? இல்லைங்க. ஆமாங்க, இந்த பனிக்காலம் வந்தது துபாயில இருக்கிறவங்க ஃபீல் பண்றீங்களான்னு தெரியல. இந்த குட்டி குட்டியா ஒரு ஈச்சை வருது பாருங்க. எவ்வளவுதான் கிளீன் பண்றது? துணியை ஈரமா இருந்தாலும் வெளியே போட்டுறேன். ஆனாலும் அது வந்து வருது. அத ஒலிக்கிறதுக்கான ஐடியா ஏதாவது இருந்தா தாங்க. சரி, இட்டு அடிக்கலாம்னு பார்த்தா பாத்திரங்களா இருக்கு, அதேதான் ரீயூஸ் பண்ணுவோம். அதான் நம்ம பண்ண முடியாது. இப்ப இந்த கேமரால தெரியாது. இங்கே 2-3 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அதுங்களுக்கு பயந்து மணி பிளான்டே நாங்க வெளியே வச்சுட்டோம். அதனாலே எங்களுக்கு மணி வர மாட்டேங்குது. பொடி ஆடு செய்யும் நேரமா பொடி வரமாதான் இவன் கேமரா தூக்கிட்டு வருவான். அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம், பொடி வர்றதுதான். இதுல என்னென்ன பொடியெல்லாம் சேர்க்கணும்? பருப்புலேயே இப்போ கொஞ்சம் காரம் நம்ம சாப்பிட்டு பார்த்தேன், கொஞ்சம் காரமாக தான் இருக்கு. சாப்பிட்டு சொன்னதே நான். சரி, பரவாயில்ல. சொல்லு. டிஸ்டர்ப் சாப்பிட்டு பார்த்தனால எனக்கு கொஞ்சம் காரமா இருந்துச்சு. அதுவும் இல்லாம நான் வந்து இதுல 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொழுப்பு தான் எனக்கு. அதனால ரெட் சில்லி போடாம காஷ்மீர் சில்லி மட்டும் கலருக்காகவும் கொஞ்சம் காரத்துக்காகவும். ஓகே, போட்டுட்டு அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா, ஒரு கரப்பாம்பூச்சி வரான் அது இருக்காது. கரம் மசாலா, மஞ்சத்தூள், காஷ்மீர் சில்லி, அப்புறமா கொஞ்சோண்டு மல்லித்தூள், கொஞ்சோண்டு போதும். அதுக்கப்புறமா கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டுட்டு, இங்கே இந்த மாதிரி கரம் மசாலா பிளாக் கலரில் தான் கிடைக்கிது. நம்ம ஊர் கரம் மசாலா மாதிரி. அதனால சிக்கன் மசாலாவை நான் பயன்படுத்தி சிக்கன் மசாலா பயன்படுத்தி உள்ளேன். மசாலாவாது போடு குட்டா நீ. வெறியனா இருக்காங்க, சிக்கன் வெரியன். அவ்வளோதாங்க. இதை போட்டுட்டு இதெல்லாம் போட்டு கலக்கி குலுக்கி வச்சிடணும். ஆமாம். ஓகே, தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறமா இது கொஞ்சம் நம்ம ஃப்ளேவருக்காக புதினா இலையை போடணும். அவ்வளோதான். தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அந்த வடையை போட்டுடணும். வடையை உதிரியாக போடணும். இது இப்படி உதிரியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாப்பிடவும் நல்லா இருக்கும். அங்கங்கே நல்லா கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது எப்படியே போட்டுட்டோன்னா இதாக இருக்காது, அடை குழம்பு ஆயிரும். அடை குழம்பு. ஆமாம். ஓகே, போடும்போது வருகிறேன். தோசை ஊற்ற கட்டாயத்தில் இருக்கேன் நான். இல்லைனா லேட் ஆயிரும். 11 மணிக்கு கூட எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்காத நிலைமைக்கு போயிடுவோம். தோசை சுட்டு பாத்திரம் கழுவி குழந்தைங்களை பள்ளிக்கூட அனுப்பி புருஷனை வேலைக்கு அனுப்பி இதுல ஒரு வேலை கூட ஆசையா தான் இருக்கு. ஆனா நான் சொல்லல. குழம்பு ரெடியான காரணத்தால் உடைச்சு வச்ச இடிச்ச வடையை போடுகிறாள் திவ்யா. Divorce mini team, Divorce kitchen in Divorce lab. இது போட்டுருங்க உதிரியா. அவ்வளோதானா? இது போட்டுட்டு நம்ம டேஸ்ட் உப்பு பார்த்துக்கோங்க.
இப்போ நான் நக்கினேன்னா நீங்க வந்து எப்படி சொல்லுங்க தெரியல. ஓகே விசில் விட்டுட்டு இறுதி நிலையில் சந்திப்போம் guys. சந்திக்கும். வழக்கம் போல தோசை ஊத்துனேன் நான். என்ன நான் தான் ஊத்துவேன். ஏய் நாடகம் மேல நான் தான் ஊத்துவேன். இவனுக்கு ஏத்த மாதிரி பிஸ்தான்னு ஒரு படம் ஓடிட்டு இருக்கு, அடிப்பாங்க இல்லையா, அது மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான், என்ன மிதிக்கிறான். நக்மாவை மறக்க முடியுமா? நான் ஊத்துன தோசைக்கு எண்ணெய் ஊத்தி நான் தான் ஊத்துனேங்கிற மாதிரி மேஜிக் பண்ணிட்டு இருக்கான். அப்படிலாம் ஓ வடகரி என்னாச்சு? இவன் என்னது இது? விசில் விட்டு 2 நாள் ஆச்சு. என்னது இது? என்னடி தொரடி எங்கடி தனியா தூக்கிட்டு போற? தண்ணியில கிண்ணில ஊத்திட்டு அதை வெடிச்சிரும். அன்னைக்கு வீடியோ பார்த்தோம்ல. இல்ல அப்படிலாம் பண்ண மாட்டேன். அது இங்கிலீஷ்காரங்க சொல்லுவாங்க. ஓ மை காட். மல்லி இலைய போட்டுட்டு இந்த கரண்டியை எடுத்து பாருங்க, இதான் வடகரி. ஸோ இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, பரோட்டா நீங்க என்ன செஞ்சாலும் நல்லா இருக்கும்னு ஏமாத்துவா. ஆனா நான் சாப்பிட்ட வரைக்கும் தோசைக்கு தான் நல்லா இருக்கு. இல்லைங்க நல்லா இருக்கும், நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க, சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கா? அடுத்த எபிசோடு சந்திக்கும் வரை உங்களிடம் என்ன வேறு பெறுவது? உங்களில் நான் டிடிஆர் சிட்டி. மண்டபத்திரம் guys.